ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சியோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் கிளம்பலாம்னு சொல்லி சண்டே விலாக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு, லஞ்சும் வந்து மதியம் முடிச்சாச்சு. லன்ச் டைம் முடிச்சதுக்கப்புறம் உடனே நான் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம முன்னாடியே வந்து எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நம்ம அந்த டைமில் கிளம்புறப்போ அவசரமாக டைமும் வந்து அதிகமாகிடும். அப்படி நான் எடுத்து வச்சும் இன்றைக்கி வந்து லேட் ஆச்சு. ஏன்னு சொல்லி நான் வந்து போக சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அவளுக்கு வந்து பேக்கில் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கனால கசகசன்னு இருக்கும். ஸோ வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து ஒயிட் கலரில் காட்டியிருப்பேன், அதை எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து இந்த ஒயிட் சாக்ஸ் வந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்துருந்தா சரவணாலேருந்து. ஸோ அது வந்து போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் புதுசாக. சரி இன்றைக்கி போட்டுடலான்னு எடுத்து வச்சாச்சு. பேண்டெல்லாம் மேட்சிங்காக அந்த அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த பேக் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 180 ருபீஸ் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக அழுக்கு பண்ணி வச்சுட்டா பாப்பா எடுத்து விளையாடி சின்ன வயசில். அதனால் அதை நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடுற ஒரு பேக்காக வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே வச்சேன்னா டப்பாவில் போட்டு அந்தமாரி வச்சேன்னா பாக்ஸ்லலாம் போட்டு வச்சா பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து அவளுடைய தேவைக்கு எடுத்துக்கிறா விளையாடுறதுக்கு. அதனால் சரி இருக்கிறத உருப்படியாக வைப்போமே, கவரிங் தானே இருந்தாலும் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பாப்பா வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. அழகாக இருக்குதான்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாப்பாக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு கிளம்பியாச்சு. நம்ம பர்த்டேக்கு ஏன் லேட்டாக போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஐப்ரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஹஸ்பண்ட் வந்து 5 மணிக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஐப்ரோ எடுத்துகிட்டு அப்புறம் பூலாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கிளப்பி நான் கிளம்பி அப்புறம் அவரை கிளம்பி வர டைம் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து யார் யார் வீட்டிலலாம் வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து அவங்க பாண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து க்யூட்டாக விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே டேட் லிட்டில் பிரின்சஸ் தானே. இங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். வர்றதுக்கே 8:15 ஆகிடுச்சு. ஏன்னா ட்ராவலிங்கே வந்து 1.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வியாசர்பாடினா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அதனால் அங்கே போயிட்டோம். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 9 o'clock ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இங்கே வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடிட்டுருக்கா. சரி சாப்பிட வந்துடலான்னு உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து கிளியராக எடுத்திருக்க மாட்டேன், யாரையும் ஒழுங்காக காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வந்து யாருக்கும் தெரியாது, யாருக்கும் நான் வந்து தெரியப்படுத்தலை. அதனால் நான் வந்து யாருக்கும் சொல்லலைன்றதுனால நான் எதுவும் வந்து அவ்வளோ வீடியோ கவர் பண்ணல, யாரோட ஃபேஸும் நான் காட்டல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி கூட ஒழுங்காக எடுக்க முடியல வீடியோ. சரி பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாருக்கும் சொன்னதுக்கப்புறமா வந்து எல்லாம் தெளிவாக எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே வந்து பாப்பா பலூன்லாம் வேணும்னு சொல்லி ஒரே அடம். சரின்னு எல்லாமே பிச்சு கொடுத்தாங்க, விளையாடிட்டு இருந்தா. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் இப்படி தானே நடக்கும். லாஸ்ட்டாக வந்து முடிகிறப்போ பலூன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். குட்டி பசங்க எடுத்து விளையாடுவாங்க. அதே வந்து ரொம்ப க்யூட்டாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் யாரோட ஃபேஸும் காட்டியிருக்க மாட்டேன். அதனால தான் நான் வந்து இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் இதை ஆட் பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கே வந்து ஒரு கேமராமேனை வந்து நான் இந்தமாதிரி பாப்பா ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி இங்கே வந்து நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு. போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தா. இங்கே வந்து எல்லா பசங்களும் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் அந்த பின்னாடி வந்து டெக்கரேட் பண்ணுற அந்த திங்ஸை வந்து எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இங்கே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம். நைட்டு கிளம்புறதுக்கே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. அங்கேருந்து சரி பொறுமையாகவே போகலாம், சண்டே தானே, டிராஃபிக் எதுவும் இருக்காது நைட்லன்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக கிளம்பி போனோம். போகிறப்பயே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கூலிங்காக வந்து நான் சொல்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, இல்லை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நான் அவ்வளோ குடிக்க மாட்டேன். இதுதான் குடிப்பேன், ஃப்ரெஷ் ஜூஸு இல்லைன்னா வந்து ரோஸ் மில்க் அந்த மாதிரி தான் குடிப்பேன். சரி போகிற வழியில் இருக்கா, ஏன்னா 10 o'clock மேலே ஆகிடுச்சின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்போ வந்து நல்ல வேளையாக மதுரை வாயில்கிட்ட வந்து ஓப்பனில் இருந்துச்சு ரோஸ் மில்க்கு, அதாவது வில்லேஜ் மில்க்கு. இது வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிக்கிறேன். இது வந்து நான் பால், டீ, காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். ஆனால் இந்த ரோஸ் மில்க் மட்டும் ரொம்ப விரும்பி குடிப்பேன். ஏன்னா அதில் ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்களா, அதனால் பிடிக்கும். அது வந்து வித்தவுட் ஐஸ்கிரீம் வந்து 40 ருபீஸ் தான், வித் ஐஸ்கிரீமோட வந்து 50 ருபீஸ் தான். ஸோ ஓகே, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேளைக்கு அது ஒரு ஃபுட்டாகவே வந்து மாறிடும். நல்லா இருந்துச்சு அது குடிக்க.
அது குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடவே வேண்டாம், ஒரு வேளைக்கு அதுவே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிரான்ச் வந்துடுச்சு இதில், நிறைய சூப்பராக இருக்குது. இது வந்து எந்த இதுவும் கிடையாது, நான் வந்து ரெஃபர்லாம் எதுவும் பண்ணலை, நல்லாயிருக்கும் அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இது கொடுக்கல, நான் ஐஸ்கிரீம் போட்டு இருக்கனால நான் கொடுக்கல, ரொம்ப வந்து கோல்ட் ஆகிடும் வெளியெலாம் சாப்பிட்டான்ட்டு. நெக்ஸ்ட்டு அவளுக்கு மட்டும் குலாப் ஜாமுன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். இது கொடுக்கவே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஃப்ரெஷ்ஷானலாம் நமக்கு தெரியாது. வீட்டிலனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். நான் கடையில் எப்போவுமே ஸ்வீட்ஸ்லேருந்து எதுவுமே வாங்கவே மாட்டேன் அவ்வளோவா வீட்டுக்கு, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால் நான் வாங்கலை. அவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியல, அதனால் நான் வாங்கினதில்ல. சரி ஒன்றே ஒன்று மட்டும் கொடுப்போம் சொல்லி அவர் வாங்கினார். 25 ருபீஸ்ன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோ ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால் சரின்ட்டு வாங்கிட்டோம். வாங்கி அவளுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டும் வந்து மூட் அப்செட்டாக இருந்தாங்க, அதனால் வந்து ரிவ்யூ எதுவும் சொல்லலை. அவள் கம்மன்னு சாப்பிட்டுட்டா, ஃபுல்லாக சாப்பிடல, நாங்களும் பாதி சாப்பிட்டோம், பாப்பாவுக்கு பாதி தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்படி தான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு சண்டே போச்சு. உங்களுக்கும் வந்து நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம், கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. மதுரையிலேருந்து இன்னும் ட்ராவல் பண்ணோம் ஒரு 1/2 அன் ஹவர், அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜாலியாக போச்சு. ஏன்னா நான் என்னோடய vlog பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய பர்த்டே vlogன்னு போட்டிருப்பேன். அதில் லாஸ்ட்டாக வெளியே வந்தது August 4. அதோடு இன்றைக்கி 25 அப்போ நான் வெளியே வந்திருக்கேன். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் நானும் பாப்பாவும். ஸோ இப்போ வெளியே வந்ததுனால கொஞ்சம் லாங் ட்ராவலும் பண்ணதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு இன்றைக்கி. எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.